குமரி மாவட்டத்தில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தாலும் அவை தூர்வாராமலும் ஆகாய தாமரை படர்ந்தும் பாசி படர்ந்தும் கிடக்கின்றன. மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் தொடர்பாக கூடுதல் தகவல்களோடு நேரலையில் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சிவரஞ்சனி, நிச்சயமாக அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து மழை நீடித்து பெய்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தின் பிரதான அணைகள் எல்லாம் முழு கொள்ளளவை நெருங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட குளங்கள் தற்போது நிரம்பியுள்ளன. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட குளங்கள் ஆகாய தாமரை பாசி படர்ந்து பொதுமக்களுக்கு பயன்படுத்த முடியாமல், விவசாயிகளுக்கு பயன்படுத்த முடியாமல் உள்ள ஒரு அவல நிலையிலே காணப்படுகிறது. தற்போது இந்த நாம் நிற்கக்கூடியது களிக்காவளை அருகே நெய்யாறு இடதுகரை கால்வாயை இணைக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிள்ளியூர், விளவங்கோடு போன்ற தாலுகாக்களில் இந்த குளங்கள், விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய குளங்களில் நீர் நிரம்போது நெய்யாறு இடதுகரை கால்வாய் இருந்து அந்த கால்வாய் தண்ணீர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மறக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீரை நம்பி இந்த பகுதி மக்கள் குடிநீருக்கும் குளிப்பதற்கும் விவசாயத்திற்கும் நம்பி இருக்கின்றன. இந்நிலையில் இந்த பல்வேறு குளங்கள் நிரம்பினாலும் அந்த குளங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலையிலே காணப்படுகிறது. இது குறித்து மீனச்சல் கிராமத்தில் உள்ள விவசாயி உன்னிகிருஷ்ணன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்க, எதனால இந்த நிலை பல ஆண்டு காலமாக இதே நிலை நீடிக்கிறது? கரையிலிருந்து தண்ணீர் வராத காரணத்தினால் இந்த மழைக்காலங்களில் தான் தண்ணீர் தவிர குளத்தில் தண்ணீர் இல்லை. நெய்யாறு இடதுகரை கால்வாய் அடைத்த பிறகு 2003 அடைத்த பிறகு உளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட களியகுள தேர்நிலை பேரூராட்சியில் தண்ணீர், இடதுகரை கால்வாய் தண்ணீர் இல்லை. அதனால குளங்கள் வறண்டு கிடந்தது. அப்போது மழை பெய்து வர்ற காலத்தில் தண்ணீர் தேங்கினாலும் பாசி குளிக்க முடியாத அளவிற்கு பாசிகள் தேங்கி அழுக்கு கழிவுநீர் தேங்கியும் குளிக்க முடியாத குளம் பராமரிப்பு இல்லாமலும் இருக்கிறது. இது அதிகாரிகளிடம் முறையிட்டீர்களா? நீங்க அதிகாரிகள் பலமுறை வந்து இடம் பார்வையிட்டும் எந்த வேலையும் செய்யவில்லை. ஏற்கனவே 2017-18 நிதியாண்டில் குடிமராமத்து பணியின் கீழ் செய்த பணியும் சரிவர செய்து முடிக்காமல் சென்ற காரணத்தினால் இந்த குளம் பாசி பிடிச்சு பொதுமக்களுக்கு பயன்படாத அளவுக்கு இருக்கிறது. சிவரஞ்சனி, இதுதான் தற்போது இந்த பகுதியில் பெரும்பாலான குளங்கள், அதாவது மழை இயற்கை கரிந்தாலும் மழைநீர் தேக்கி வைத்தாலும் மக்களுக்கு இந்த குளங்களை பயன்படுத்தாத ஒரு அவல நிலையிலேயே குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான குளங்களும் காணப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.